நேத்தி வந்த கட்சி எஸ்டர்டே பான் பார்ட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. எஸ்டர்டே பான் பார்ட்டின்னு நேத்தி வந்த கட்சியை பத்தி முதலமைச்சர் பேசுறான்னா எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு பார்க்கணும். மோடியோட என்டிஏல விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இல்லாம இருக்க போனா கூட ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்களுக்கு கழித்து அந்த வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் நாளைக்கு திருப்பி டிஎம்கே வந்ததுன்னா ஸ்டாலினோட முதல் குறி விஜய் தான். அசம்பிளி எலெக்ஷன் இஸ் கேம் ஆஃப் நம்பர்ஸ். அங்க கொள்கை கட்சி இதெல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்துல இலையா சூரியனா இப்படி பார்க்கலாமா, தாவேகா அதிமுக கூட கூட்டணி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. மோடிக்கு ஒரு காலத்தில் பிரசாந்த் கிஷோர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கூட டிஎம்கேட போனார், ஒன்றும் பெரிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரசாந்த் கிஷோர் சொல்றாங்க, மோடிட்ட விஜய் உங்ககிட்ட கொண்டு வரது என்னோட கடமை, நான் பண்றேன், டோன்ட் வரி, ஐல் பிரிங் விஜய் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. திருமாக்கு அடுத்த துணை முதலமைச்சராக வரணும்னு ஆசை. உதயநிதி முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா நம்மள துணை முதலமைச்சராக போடுவாராங்கிற ஒரு நப்பாசை அவருக்கு இருக்கு இல்லைங்களா. ஆனா அவர் என்ன மைண்ட்ல வச்சிருக்காருன்னா 25-30 சீட் கேட்க போறாரு. ஸ்டாலின் 5க்கு மேல கொடுக்க மாட்டார். அவர் கணக்கு 5 தான், விசி இவர் 30 கேட்பாங்க. கேட்டுட்டு விஜய்கிட்ட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுதான் இன்டெரக்டா சொல்லி காட்டுறாரு. நீங்க 30 தரீங்களா, துணை முதலமைச்சர் தரீங்களா. அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, தீட்டுக்காக பண்றவர் தான் திருமாவளவனா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்ல. நீங்க ஒரு ஜாதிய கட்சி தப்பு இல்ல, இருந்துட்டு அவங்க ஜாதிய கட்சி ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வச்சு நம்பி தான் இருக்காரு. 90% அவங்க தான் அவர்களுக்காக குரல் கொடுப்போர், அவர்களுக்கான கட்சின்னு மட்டும் இல்லையே, அவர்களுக்கான கட்சியை மாதிரி நடத்திட்டு வர்றாரு. ஆனா திருமாவளவன் அவர்கள் தனக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வெளிப்படையா பேசுறாரு இல்லையா, அந்த பேச்சுக்களினுடைய பின்னணி என்ன நினைக்கிறேன்? ஸ்டாலினை மிரட்டி பார்க்க வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூம்மா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே சில அரசியல் நகர்வுகள் இங்கே கவனிக்கப்படுது. அந்த வகையில் குறிப்பாக தாவேகாவை மையப்படுத்தி பேசப்படுகிற ஒரு விஷயம். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் இப்போ பேசும்பொழுது விஜயையும் தாவேகாவையும் பெயர் குறிப்பிடாமல் நேற்று வந்தவங்கெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த கோட் பண்ணி பேசுகிறார். அப்படி பேசும்பொழுது ஏன் இந்த இடத்துல விஜயை பற்றி பேசணும்? விஜயும் இப்போ தாவேகாவிலையும் விஜயாலையும் தாவேகாவிலையும் திமுக ஒரு நெருடலை சந்திக்குதா, மனசு அதை ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்களா அப்படின்ற ஒரு பார்வையை கட்டமைக்கிறாங்க இல்லையா, அதில் உங்களோட பார்வை என்ன இருக்குது? விஜயை பற்றி 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது ஒரு அமைச்சர் பேசியிருந்தா கூட நான் பெருசாக எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா அரசியல் எதிரின்னு சொல்லிட்டார். திமுக அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு, அவங்களும் அரசியல் எதிரி ஆகிட்டாங்க. முதலமைச்சர் பேசுறதுங்கிறது, அதுவும் நேத்தி வந்த கட்சி எஸ்டர்டே பான் பார்ட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. எஸ்டர்டே பான் பார்ட்டின்னு நேத்தி வந்த கட்சியை பற்றி முதலமைச்சர் பேசுகிறான்னா எந்த அளவுக்கு தாக்கம் இருக்குன்னு பார்க்கணும். அரசியல் அரிச்சுவடி கூட தெரியாதவங்க. அவர் முதலமைச்சருக்கு பேசுறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் இது பேசுவதன் வழியாக எதை காட்டுறார் என்றால் அடி வயிற்றில் பயம் பிடித்து விட்டது. அவருக்கு வந்த க்ரௌடு, மதுரையில் வந்த க்ரௌடு, கோவையில் வந்த க்ரௌடு, இதெல்லாம் பார்த்து இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகிறது, டெய்லி போகிறதுக்கு சிஎம்க்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகிறது. விஜய் ஒரு பவர்ஃபுல் சக்தியாக மாறிட்டு வரார். இப்போவே இத்தனைக்கு விஜய் கட்சியை ஃபுல் ஃப்ளேஜ் ஆரம்பிக்கலை. இன்னும் முழு மூச்சாக கட்சியை துவங்கி அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணல. இப்போ தான் பூத் கமிட்டி மீட்டிங் ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு நகரத்தில் பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளேயே மக்கள் ஆதரவு இவ்வளோ வந்திருக்குன்னா முதலமைச்சரிடம் உண்மை நிலவை இத்தனை நாள் எடுத்து சொல்லப்படவில்லை. முதலமைச்சர் தினம் டிவியை பார்த்தாருன்னா உண்மை நிலவரம் தெரியும், சோசியல் மீடியா பார்த்தாருன்னா உண்மை நிலவரம் தெரியும். ஆனால் முதலமைச்சரை இது ரெண்டும் பார்க்க விடாதபடி ஒரு கும்பல் சதித்திட்டம் பண்ணி மடக்கி வச்சிருக்குன்னா உண்மை நிலவரம் தெரியக்கூடாது என்பதற்காக இப்போ உண்மை நிலவரம் தெரிஞ்சு விஜய் ஒரு ஃபோர்ஸாக வரார் அப்படின்னு தெரிஞ்சதுனால டேரெக்டாக தாக்க தொடங்கிட்டாங்க. ஏன்னா விஜய் போன்ற நேற்று அரசியல் வந்தவர்களாம் தாக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் இறங்கக்கூடாதுங்க. ஸ்டாலின் எல்லாம் ஒரு பாரம்பரியமான திமுக கழகத்தை சேர்ந்த தலைவர். அவர் எதிர்க்கணும்னா மோடியை தான் எதிர்க்கணும், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கீழே போகக்கூடாது. நீங்கள் மாசு வச்சோ சேகர் பாபு வச்சோ எதிர்க்கிறவங்களும் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா
அப்போது அடி வயிற்றில் பயம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பயமே நாளைக்கு உங்களுக்கு எதிராக செயல்படும். இல்லை, அந்த பயம்ங்கிறது 2026 தேர்தல் வெற்றியை மையப்படுத்தியது அப்படின்னு மட்டும் எடுத்துக்கணுமா, இல்லை உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சியை மையப்படுத்தியது அப்படின்னு எடுத்துக்கணுமா? ஏன்னா இப்போது மு.க. ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னா இங்கே யாருக்கு முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னா மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் உதயநிதி வெர்சஸ் விஜய்னு இருந்தால் யாருக்கு முக்கியத்துவம் இருக்கும், மக்கள் செல்வாக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே விஜய் பக்கம் இங்கே இந்த இடத்துல பார்வை வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த பயம் தான் முதல்வருக்கு இருக்கா? ரெண்டு பக்கமும் கரெக்டு. விஜய் வந்து உதயநிதிக்கும் டஃப் கொடுக்குறார், திமுகன்ற கட்சிக்கும் டஃப் கொடுக்குறார். இது அது எடுத்த உடனே ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் சீமான் மாதிரி ஆளுதில்லை, வந்து எடுத்த உடனே டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இது என்ன அவருக்கு திமுகக்குன்னா, அவங்க என்ன நினச்சாங்க, விஜயெல்லாம் ஆரம்பித்தா அவனு பெரிய சோபிக்காது, பெரிய லெவலில் வராதுன்னு நினச்சாங்க. ஆனால் அவங்களோட நம்பிக்கை பொய்த்து போய்விட்டது. விஜய்க்கு இளைஞர்கள் ஆதரவு. அடுத்த கேள்வி கூட கேட்கலாம், இதெல்லாம் ஓட்டாக மாறுமா, இதெல்லாம் ஓட் பேங்காக மாறுமா, ரசிகர்கள் ஒரு பக்கம் தாவேக பக்கமும் அந்த கேள்வியும் அப்படி கேள்வி இருக்குது, தாவேக கேள்வி இருக்குது. அஸ்யூமிங் இவை ஓட்டாக மாறித்து என்று வைத்து கொண்டால், ஏன்னா ரெண்டு பக்கமும் நடக்க பாசிபிலிட்டி உண்டு. ஓட்டாக மாறலைன்னா ஒன்று, ஓட்டாக மாறித்தான் ஒன்று. ஓட்டாக மாறினால் அது திமுகவுக்கு பெரிய அளவில் தலைவலியை கொடுக்கும் என்ற பயம் வந்து சிஎம்க்கு இருக்குது. அதனால தான் வந்து இல்லைன்னா அவரோட ஸ்டேட்டஸ்க்கெல்லாம் வந்து விஜய் பற்றி பேச வேண்டிய, அதுவும் பேர் சொல்லி குறிப்பிடாத அளவுக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது, கடந்து போகலாம். இப்போ வந்து என்னென்னா விஜய் ஒரு சக்தியாக மாறிட்டு வர்றாருன்னா கண்டிப்பாக சக்தியாக மாறிட்டு வர்றார். இப்போ இந்த இடத்துல விஜயையும் தாவேகாவையும் திமுக தான் வளர்த்து விடுது அப்படின்னு பார்க்குறீங்களா? அவங்க விமர்சனம் பண்ணுறது அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லி? இல்லை, ப்ளஸ் பாயிண்ட்டாக போகல. எனக்கு என்னென்னா விஜய் வந்து சாஃப்டாக எதிர்க்கிறது அதிமுகவை எதிர்க்கிறதே இல்லை. மோடியை கூட அப்பப்போ ஊருகா மாதிரி தொட்டுக்கிறார தவிர பெரிய லெவலில் மோடி எதிர்ப்பு இல்லை. திமுக மட்டுமே எதிர்ப்பை வச்சுருக்காரு. இதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மோடியோட என்டிஏல விஜய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இல்லாமல் இருக்க போனால் கூட ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் கழித்து அந்த வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் நாளைக்கு திருப்பி டிஎம்கே வந்ததுன்னா ஸ்டாலினோட முதல் குறி விஜய் தான், அதிமுகவா பாஜகவா கிடையாது. ஏன்னா அதிமுக பெரிய கட்சி, அதை அழிக்க முடியாது. பாஜக நேஷனல் பார்ட்டி, மோடி இருக்கார், அமித்ஷா இருக்கார், கிட்ட போக முடியாது. இவங்க அழிக்கக்கூடியன்னு நினச்சாங்கன்னா அழிக்கக்கூடிய ஒரே கட்சி விஜய் கட்சியாக தான் இருக்கும். விஜய் இல்லாமல் பாஜகவால் அதிமுக வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதோ? இல்லை, விஜய் இல்லாமல் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு 20%, 22% வச்சுக்கோங்க. என்டிஏக்கு ஒரு 15%, 35%, 40% இருக்குது. விஜயும் சீமானும் யாராவது ஒருத்தர் வந்தான்னா 10லேருந்து 12% கூடும். 40, 52 சேவை வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 40 ஜெயிக்கலாம், அவன் 40, 49, 50, 55 ஜெயிக்கலாம். இவங்க 2 பேரும் வரதுனா 10லேருந்து 15% கூடும் அப்படின்னு என்டிஏ நினைக்கிறது. கொள்கை எதிரியாக இருக்கிற பாஜக கூட எப்படி கூட்டணி வைப்பாங்க? கொள்கை எதிரியாக இருக்குது திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கலையாங்க. வாஜ்பாய் பீரியடில் பண்டாரம் பரதேசின்னு சொன்ன கூடலாம் வைக்கலையா? அதனால் தமிழ்நாட்டில் இல்லை, ஜனங்களும் அந்த பாயிண்ட் வரும்போது திமுக தனக்குன்னு ஒரு 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 டிராவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ புதுசாக வர்ற விஜய் தன்னுடைய முதல் அடியிலேயே அப்படி பண்ணார் அப்படின்னா அது பேக் ஃபயர் ஆகிடாதான்? இல்லை, விஜயோட எதிர்காலம் திமுக அப்படி கூட்டணி வச்சதையும் தாவேகா கூட்டணி வைக்கிறதையும் ஒற்றுமைப்படுத்தி பார்த்துக்க இல்லை. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். விஜய் வந்து தனியாக போட்டிட்டு 2 சீட் ஜெயிச்சார் வச்சுங்க, அவர் கட்சி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சீமான் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்குறார். சீமான் கட்சியிலேருந்து பல பேர் போனால் கூட அவர் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கார். ஏன்னா அவரோட பேச்சு திறன், அவருடைய செய்கைகள், அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு தமிழ் தேசியம் என்ற ஒரு ட்ராக்கில், தனி ட்ராக்கில் போகிறார். போயிட்டு வச்சு கட்டுப்பாடு வச்சுருக்கார். விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு என்ன கேரண்டி சொல்லுங்கள்? விஜய் வந்து கண்டிப்பாக ஒரு 20% வாங்குவார், 15% என்ன கேரண்டி? வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஃப்ளிப் சைடில் பார்த்தீங்கன்னா விஜய் நாளைக்கு 1 எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இல்லை தோற்று போயிட்டாருன்னா, ஏன்னா அது வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் மல்டி கார்னர் கான்டெஸ்ட் வரும். சப்போஸிங் விஜய் தனியாக போட்டி போடுறார், என்ன நடக்கும்? திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் கூட்டணி, சீமான் கூட்டணி 4. திமுக எதிராக எவ்வளோ இருக்குது? 3 கூட்டணி எதிராக இருக்குது. அப்போ என்ன நடக்கும்? வாக்குகள் சிதறும் போது திமுகவுக்கு சாதகமாகும், விஜய்க்கோ சீமானுக்கோ அதிமுகக்கோ பாதகமாக தான் முடியாது. அது இயற்கை. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனுங்கிறது இட்ஸ் கேம் ஆஃப் நம்பர்ஸ். அங்கே கொள்கை கட்சி இதெல்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. நம்பர் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கிராமத்தில் இலையா சூரியனா இப்படி பார்க்கலாமா? தாவேகா அதிமுக கூட கூட்டணி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டாக அதிமுக கூட்டணி வச்சுட்டு என்டிஏல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. என்டிஏ நாங்கள் பிஜேபி எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, ஆனால் நாங்கள் அதிமுக கூட்டணி வச்சுப்போம். இப்போ எப்படி டிடிவி சொல்கிறாரு பாருங்கள், நான் என்டிஏல இருக்கேங்க, ஆனால் நான் அதிமுகவில் இருக்க மாட்டேன். பழனிசாமி நாளைக்கு சொல்லுவார், டிடிவி வந்து எங்கள் கூட இல்லைங்க, என்டிஏ தான் இருக்காரு, இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை எடுக்கிறதுக்கு இவருக்கு விஜய்க்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய்க்கு வந்து
ஒரு 30 எம்எல்ஏ ஒரு 25 எம்எல்ஏ வந்தாலும் வச்சுங்க, அவரோட ரூட்டே வேரி ஆகிடும். ஸ்ட்ரென்த்து பை ஸ்ட்ரென்த் ஆகிடும். டிஃபால்ட்டாக அந்த மாதிரி போய் இப்போ விஜய் எவ்வளோ சீட்டு வாங்குவாருங்கிறத நீங்களும் நானும் பேசலாமே தவிர அது கண்டிப்பாக உறுதிட்டு சொல்ல முடியாது. ஸோ விஜய்க்கு நல்லது, விஜய் கட்சி அழிஞ்சு போகாமல் இருக்கணும்னா அவங்க என்டிஏவோட கூட்டணி வச்சாதான் நல்லது, அவருக்கு நல்லதுன்னு அரசியல் பார்வையாளர் கருதுறாங்க. அதிமுக கூட இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு ஏதாவது தகவல் இருக்கு? போயிட்டு இருக்கு. பிஜேபியோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஏன்னா பிஜேபியோட நண்பர் தான் அவர் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர். மோடிக்கு ஒரு காலத்தில் பிரசாந்த் கிஷோர் கண்டு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கூட டிஎம்கேயோட போனார், ஒன்றும் பெரிய ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாங்க, மோடிகிட்ட விஜய் உங்ககிட்ட கொண்டு வரது என்னோட கடமை, நான் பண்ணுறேன், டோன்ட் வரி, அல் பிரிங் விஜய் அப்படின்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. அந்த இப்போ உடனே பண்ணால் வச்சுக்கோங்க, விஜய் கீழ்காயிடும். கொஞ்சம் கட்சியை வளர்த்து கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்தில் போய் கடைசி நிமிஷத்தில் போய் எத்தனை தடவை ராமதாஸ் கட்சி மாறி இருக்கார், அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்க்காதில்லை. அதே மாதிரி விஜயும் தேர்தலுக்கு முன்பு வரை அமைதி காத்துட்டு தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி என்டிஏல வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுறேன். திருமாவளவன் அவர்கள் ரீசெண்ட் டேஸாக வந்து தனக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, ஆனால் நான் தான் அதெல்லாம் அந்த கதவுகளை அடைச்சி வச்சுருக்கேன், அதிமுக தாவேகா கதவுகளெல்லாம் அடைச்சி வச்சுருக்கேன், பாஜகலேருந்து ஒரு முக்கிய அதிகாரியை என்கிட்ட பேசினார், நான் தான் கையெடுத்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன் இப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா, தனக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு வெளிப்படையாக பேசுகிறார் இல்லையா, அந்த பேச்சுக்களினுடைய பின்னணி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலினை மிரட்டி பார்க்க, ஸ்டாலினை எப்படிலாம் மிரட்டி பார்க்க முடியுமோ அப்படிலாம் மிரட்டி பார்க்கலான்னு இவர் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் ஸ்டாலின் மிரட்டி சீட் கொடுக்குற இடத்துல அவர் இல்லை. அதே நேரத்துலேயும் சொல்கிறாருல திமுக கூட தான் இருப்பேன். அது வந்து பிள்ளையை கிள்ளிட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி அது. ஏன்னா இது எதை காட்டுறதுன்னா, திருமாவுக்கு அடுத்த துணை முதலமைச்சராக வரணும்னு ஆசை. அடுத்த துணை முதலமைச்சராக உதயநிதி வந்துடுவார். இல்லைன்னா உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்னா நம்மளை துணை முதலமைச்சராக போடுவாராங்கிற ஒரு நப்பாசை அவருக்கு இருக்குது இல்லைங்களே. அரசியல் எல்லாருக்கும் ஆசை இருக்க தான் இருக்கும் இல்லைங்களே. ஆனால் அவர் என்ன மைண்டில் வச்சுருக்காருன்னா, ஒரு 25-30 சீட் கேட்க போகிறார். ஸ்டாலின் 5க்கு மேலே கொடுக்க மாட்டார். அவர் கணக்கு 5 தான் வீசி கேட்க, இவர் 30 கேட்பாங்க. கேட்டுட்டு விஜய்கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தான் இன்டெரக்டாக சொல்லி காட்டுறார். நீங்கள் 30 தரீங்களா, துணை முதலமைச்சர் தரீங்க. திருமாவளவன் அவர்களுடைய அந்த அரசியல் பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, சீட்டுக்காக பண்ணுறவர் தான் திருமாவளவனா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்ல. ஏன்னா அவர் கொள்கை பிடிப்போடு தான் இருக்கிறார். அவர் திமுக கூட இருக்கிறதுனுடைய காரணமும் கொள்கை பிடிப்பு தான். சனாதன சக்திகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற பாயிண்டில் கொள்கை பிடிப்பில் தானே இருக்கிறார். அப்படிப்பட்டவரை சீட்டுக்காக அப்படின்னு சொல்லி எப்படி குறுக்கி பார்க்க? கொள்கை பிடிப்புனா போன தேர்தலில் நான் ரிசர்வ்டு கான்ஸ்டியூன்சியில் ஆதவர்ஜனாக ஏன் சீட் கேட்குறாரு? என்ன கொள்கை பிடிப்பு? நீங்கள் ஒரு ஜாதிய கட்சி, தப்பில்லை, இருந்துட்டு அவங்க ஜாதிய கட்சி இல்லை. அவர் ஒரு சமயம் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை வச்சு நம்பி தான் இருக்கார். அவர் 90% அவங்க தான். அவர்களுக்காக குரல் கொடுப்பவர், அவர்களுக்கான கட்சின்னு மட்டும் இல்லையே, அவர்களுக்கான கட்சியை மாதிரி நடத்திட்டு வர்றார். ஆனால் என்னன்னா, இதில் என்ன ஒரு இதுன்னா, மற்ற கட்சிகள் இப்போ பாமக பார்த்தீங்கன்னா வன்னியர் கட்சி தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் மறுத்து பேசினா கூட அது வன்னியர் கட்சியாக தான் இருக்கும். அது வந்து மாற்ற முடியாது. ரப்பர் ஸ்டாம்ப் குத்தியாச்சு, வன்னியர் கட்சி ரப்பர் ஸ்டாம்ப் குத்தியாச்சு. அந்த மாதிரி அனைத்து சமூகத்தினருக்கான இடஒதுக்கீடுக்காக பாமக குரல் கொடுக்குறாங்க அப்படின்னு அது வந்து அதுக்கான அவங்களுக்கான கட்சி. வன்னியர் சங்கத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு காட்டுற சில நடவடிக்கைகள் நடக்கணும். இப்போ பௌர்ணமி விட அடுக்க போகிறாங்க. அது முழுக்க வன்னியர் சங்கத்தை நடக்க போகுது. நான் வந்து தேசிய கட்சிகளே அந்த மாதிரி இருக்கும் பொழுது, லாலு பிரசாத் கட்சி என்ன கட்சி? யாதவ் கட்சி. மகாராஷ்டிராவில் சிவசேனா என்ன கட்சி? மகாராஷ்டிரா கட்சி. நான் வந்து திருமாவளவனையோ ராமதாஸையோ குறைச்சி மறுப்பிடல. அகில இந்திய கட்சிகளே ஜாதி கட்சிகளாக இருக்கும் பொழுது ஒரு மாநில கட்சிகள் ஜாதி கட்சிகளாக இருப்பதில் தவறில்லை. ஏன்னா இந்தியாவில் ஜாதியை வச்சு தான் ஓட்டு வாங்கணும். எதனால் இப்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு கொண்டாந்துருக்கார் மோடி? பீகார் தேர்தல், நீ என்ன தான் மோடி ஆதரிக்கிறா இருந்தால் கூட இந்த உண்மையை கடந்து போக முடியாது. தேர்தலுக்கான ஒரு அறிவிப்பாக மட்டும்தான் அதை பார்க்கணுமோ? அது செயல் வடிவம் பெறுமான்றதுல ஒரு கேள்வி. செயல் வடிவம் பெற முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அது சாத்தியப்படுமாங்கிறது அடுத்த கேள்வி. இவ்வளவு கேள்விகளை தாங்கி வருது. ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அந்த வாக்குறுதி என்ன ஆகுங்கிறதும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த வாக்குறுதி தேர்தல் வரை தான் வீடு வரை ஒரு வீதி வரை மனைவின்ற மாதிரி தேர்தல் வரை தான் வாக்குறுதி அப்படின்னு வந்த பிறகு தேர்தலுக்கு பிறகு வாக்குறுதி என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ இந்த விஷயத்தில் இப்போது திருமாவளவன் அவர்களுடைய அந்த விஷயம், அது அவருடைய பேச்சுக்கள்ன்றது ஒரு சீட் நெகோசியேஷன் அப்படின்னு தான் பார்க்குறீங்க? கண்டிப்பாக. திமுகவை ஸ்டாலினை மிரட்டி பார்க்கும் இடத்தில் திருமா வந்து விட்டார். அது அவருக்கு நல்லதா கட்சிக்கு நல்லதா என்ன நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது இல்லாமல் திருமாவோட மைண்ட் செட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, 5 ஆண்டு காலம் திமுக அமைச்சரை வந்தால் அடுத்த 5 ஆண்டு காலம் அதிமுக அமைச்சரை வரும், அப்புறம் அதிமுக மாற்றி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் ஜெயிக்க போகிறது அதிமுக தான்.
அதிமுக நம்மளால் கூட்டணி அமைக்க முடியாது. ஏன்னா அதிமுக வந்து பாஜக பக்கம் போயிடுச்சு. நமக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ் விஜய் மனசு வச்சு 10 எம்எல்ஏ வின் பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மன ஓட்டத்துலேயும் அவர் இருக்கிறதாக நான் கருதுகிறோம். ஏன்னா விஜய்க்கான மெசேஜ் ஏன்னா அடுத்த தேர்தலில் திமுக ஜெயிக்கலே வச்சுக்கோங்க, பாமக ஜெயிக்காது, பிசிகாவும் ஜெயிக்காது, எந்த கட்சி கூட போகிறதோ காங்கிரஸும் ஜெயிக்காது, வைகவும் ஜெயிக்க மாட்டார். இதெல்லாம் ஜெயிக்க போகிறது இல்லை. ஏன்னா கூட்டணி ஜெயிக்கலாம், அது மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்? திமுக மட்டும் தோற்று காங்கிரஸ் 10 சீட் ஜெயிக்குமான்னு அது கிடையாது. அக்ராஸ் தி போர்டு தேர்தல் முடிவுகள் இருக்கும். அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்ற பயத்தில் விஜயோட ஒரு கூட்டணி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். அதே நேரத்தில் அவர் இருதலை கொள்ளி எறும்பாக இருக்கார். ஏடிஎம்கே டிஎம்கே கூட மனசு இல்லை, விஜய் பக்கம் போகிறதுக்கு 2 earlier யூஸ் பண்ணுறாரு. ஸோ எந்த பக்கம் லாபம் கிடைக்கும்னு பார்க்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதான் நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அவருடைய நகர்வு, திமுக கூட்டணி நகர்வு மற்றும் மற்ற கட்சிகளினுடைய 2026 கால்குலேஷன் அண்ட் எதிர்பாராத மாற்றங்கள் நகர்வுகள் இருக்குமான்னு நடக்கும்போது தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.